Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கு மொத்தம் நமக்கு 8 சாப்டர்ஸ் இருக்குது. பிசிக்ஸ்ல 2, கெமிஸ்ட்ரியில 2 அண்ட் பயாலஜில 4 ஆக மொத்தம் 8 சாப்டர்ஸ். இந்த 8 சாப்டர்ஸ்லயும் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன அண்ட் 4 மார்க் அண்ட் 7 மார்க்ல கேட்கக்கூடிய டீடைல் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா பார்க்கலாம். இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினையும் விட்டுறாதீங்க, எல்லாத்தையுமே மார்க் பண்ணி நல்லா தரவா படிச்சுக்கிறீங்க. கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்ல நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்ப சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ். டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிபிகேஷன்ஸ். நிலைமம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை. கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன். செயல்படும் திசை சார்ந்து விசையினை எவ்வாறு பிரிக்கலாம். டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். நிறை, எடை இவற்றை வேறுபடுத்துக. டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் அ கப்புள். இரட்டையின் திருப்புத்திறன் வரையறு. ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். திருப்புத்திறன் தத்துவம் வரையறு. ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டனின் இரண்டாம் விதியினை கூறு. சாப்டர் 1ல டீடைல் கொஸ்டின் 4 மார்க் அண்ட் 7 மார்க். What are the types of inertia? Give an example for each type. நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. State Newton's law of motion. நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக. State and prove law of conservation of linear momentum. உந்தமாறா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க. Describe rocket propulsion. ராக்கெட் ஏவுதலை விளக்குக. Give the applications of universal law of gravitation. பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாட்டினை விவரி. அவ்வளவுதான், சாப்டர் 1 முடிஞ்சு. நெக்ஸ்ட் சாப்டர் 2 பாருங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்? ஒளிவிலகல் எண் என்றால் என்ன. ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல் விதியை கூறுக. Draw a diagram to show the image formed by a convex lens when the object is placed between F and 2F. குவிலென்ஸ் ஒன்றில் F மற்றும் 2F புள்ளிகளுக்கு இடையே பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பத்திற்கான கதிர் வரைபடம் வரைக. ஸ்டேட் ராலேஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங். ராலே சிதறல் விதியை கூறுக. டிஃபரன்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். குவிலென்ஸ் மற்றும் குழிலென்ஸ் வேறுபடுத்துக. Why does sky appear in blue color? வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது. டீடைல் கொஸ்டின். லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுக. டிஃபரன்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்ஸ், மயோப்பியா அண்ட் ஹைப்பர் மெட்ரோபியா. கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்படும் விதத்தையும் விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 7 பிசிக்ஸ் 2 சாப்டர் முடிஞ்சு. இப்ப கெமிஸ்ட்ரியில சாப்டர் 7 2 மார்க்ஸ்ல டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஒப்பு அணுநிறை வரையறு. டிஃபைன் அட்டாமிசிட்டி. அணுக்கட்டு எண் வரையறு. கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹெட்ரோடயட்டாமிக் மாலிகுல்ஸ். வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு 2 எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் அ கேஸ்? வாயுவின் மோலார் பருமன் என்றால் என்ன? ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத இயைபை கண்டறிக. நெக்ஸ்ட் டீடைல் கொஸ்டின். கிவ் த salient features of modern atomic theory. நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. derive the relationship between relative molecular mass and vapor density. ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை வருவி. சாப்டர் 8 2 மார்க்ஸ். வாட் இஸ் ரஸ்ட்? கிவ் த equation ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். துரு என்பது என்ன? துரு உருவாவதன் சமன்பாட்டை தருக. ஸ்டேட் 2 கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன். இரும்பு துருப்பிடித்தலுக்கான 2 காரணங்களை தருக. டீடைல். ஸ்டேட் த ரீசன் ஃபார் அடிஷன் ஆஃப் காஸ்டிக் ஆல்கலி டு பாக்சைட் ஓர் டியூரிங் பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாக்சைட். Along with cryolite and ammonia, alumina, another substance is added to the electrolyte mixture. Name the substance and give one reason for the addition. பாக்கைட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன? அலுமினா மற்றும் கிரையோலைட்டுடன் இன்னும் ஒரு பொருள் மின்பகுளியுடன் சேர்க்கப்பட்டு அலுமினியம் பிரிக்க உதவுகிறது. அது என்ன? அதற்கு காரணம் என்ன? நெக்ஸ்ட் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். ஊது உலையில் உருக்கி பிரித்தலை விவரி. கெமிஸ்ட்ரி முடிஞ்ச அடுத்து பயாலஜில சாப்டர் 12 2 மார்க்ஸ். வாட் இஸ் கொலேட்ரல்
வாஸ்குலர் பண்டில் ஒருங்கிணைந்த வாஸ்குலர் கற்றை என்றால் என்ன? Where does the carbon that is used in photosynthesis come from? ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான கார்பன் எதிலிருந்து பெறப்படுகிறது? What is common step in aerobic and anaerobic pathway? காற்று சுவாசத்திலும் காற்றில்லா சுவாசத்திலும் பொதுவான நிகழ்ச்சி எது? Give an account on vascular bundle of dicot stem. இருவித இலை தாவரத்தண்டின் வாஸ்குலர் கற்றையின் அமைப்பை பற்றி எழுதுக. Write a short note on mesophyte. இலையிடை திசு பற்றி குறிப்பு வரைக. Draw and label the structure of oxysomes. ஒரு ஆக்சிசோமின் படம் வரைந்து பாகங்களை குறி. What is photosynthesis and where in a cell does it occur? ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது? What is respiratory quotient? சுவாச ஈவு என்றால் என்ன? Write the reaction for photosynthesis. ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. Next detailed question. Differentiate the following monocot root and dicot root, aerobic and anaerobic respiration. வேறுபாடு தருக. ஒருவித இலை தாவர வேர் மற்றும் இருவித இலை தாவர வேர், காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம். How does the light dependent reaction differ from light independent reaction? What are the end product and reactions in each? Where does each reaction occur within the chloroplast? ஒளிச்சேர்க்கையின் ஒளிசார்ந்த செயல் எவ்வாறு ஒளிசாராத செயலிலிருந்து வேறுபடுகிறது? இந்நிகழ்ச்சியின் ஈடுபடும் மூலப்பொருள்கள் யாவை? இறுதிப் பொருட்கள் யாவை? இவ்விரு நிகழ்ச்சிகளும் பசுங்கணிகத்தில் எங்கு நடைபெறுகின்றன? Next chapter 13ல 2 marks. Give the common name of the Hirudinaria granulosa. Hirudinaria granulosaவின் பொது பெயரை எழுதுக. How does leech respire? அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது? Write the dental formula of rabbit. முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக. How many pairs of tests are present in leech? அட்டையின் உடலில் எத்தனை இணை விந்தணுகள் உள்ளன? How is diastema formed in rabbit? முயலின் diastema எவ்வாறு உருவாகிறது? What does CNS stand for? CNS இன் விரிவாக்கம் என்ன? Why are rabbit teeth called heterodont? முயலின் பல்லமைவு ஏன் heterodont பல்லமைவு எனப்படுகிறது? How does leech suck blood from the host? அட்டை ஓம்புயிரியின் உடலிலிருந்து எவ்வாறு இரத்தத்தை உறிஞ்சுகிறது? List out the parasitic adaptations in leech. அட்டையின் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக. Next chapter 13ல டீடைல் how a circulatory system designed in leech in compensate the heart structure. அட்டையின் இதய அமைப்புக்கேற்ப அதன் சுற்றோட்ட மண்டலம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது? Explain the male reproductive system of rabbit with a labeled diagram. முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக. Next chapter 14 2 marks. Name 2 layered protective covering of human heart. மனித இதயத்தை மூடி இருக்கும் இரட்டை அடுக்கலான பாதுகாப்பு உரையின் பெயரை கூறுக. What is the shape of RBC in human blood? மனித இரத்தத்தில் உள்ள RBC இன் வடிவம் என்ன? What kind of cells are found in the lymph? எவ்வகையான செல்கள் நிணநீரில் காணப்படுகிறது? Mention the artery which supplies blood to the heart muscle. இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கும் இரத்த குழாய் எது? What causes the opening and closing of guard cells of stomata during transpiration? நீராவி போக்கின் போது இலைத்துளை திறப்பதற்கும் மூடிக்கொள்வதற்குமான காரணத்தை கூறுக. What is cohesion? கூட்டிணைவு என்றால் என்ன? Describe the structure and working of the human heart. மனித இதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விவரி. Why is the circulation in man referred to as double circulation? மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுகிறது ஏன்? What are heart sounds? How are they produced? இதய ஒலிகள் என்றால் என்ன? What is the importance of valves in the heart? இதய வால்வுகளின் முக்கியத்துவம் என்ன? Who discovered RH factor? Why was it named so? RH காரணியை கண்டறிந்தவர் யார்? அதன் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? Differentiate between systematic circulation and pulmonary circulation. உடல் இரத்த ஓட்டம் மற்றும் நுரையீரல் இரத்த ஓட்டம் வேறுபடுத்துக. Next chapter 14ல 4 mark 7 mark. What is transpiration? Give the importance of transpiration. நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. Differentiate between this systole and diastole. Explain the conduction of heartbeat. Systole மற்றும் diastole வேறுபடுத்துக. Enumerate the functions of blood. இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. Chapter 15ல 2 marks. Define stimulus. தூண்டல் என்பதை வரையறு. What are the structures involved in the protection of brain? மூளையை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறுப்புகள் யாவை? Give an example for conditional reflexes. கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயலுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. Define reflex arc. அனிச்சை வில் என்பதை வரையறு. Differentiate between voluntary and involuntary actions. வேறுபடுத்துக இச்சை செயல் மற்றும் அனிச்சை செயல்.
டீடைல் கொஸ்டின் வித் நீட் லேபிள்டு டயக்ராம் எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி. இல்லஸ்ட்ரேட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின். மூளையின் அமைப்பையும் பணிகளையும் விளக்குக. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. தண்டுவடத்தின் அமைப்பினை விவரி. கிளாசிஃபை நியூரான்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக. தட்ஸ் இட். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.